உண்மையாக ஒரு புலி துரத்துனா உடம்பு என்ன ரியாக்ஷன் நடக்குமோ அது ரியாக்ஷன் நடந்துருங்க. நலகணு வந்தால் உடம்பு நல்ல ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் அது தூக்கம் இல்லை. எவனோ ஒருத்தனை உனக்கு காசு கொடுத்து நீ தான் கொலை பண்ணேன்னு சொல்லி சரண்டர் ஆகணும் இப்படி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ பைக்கில் கொண்டு போவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நீங்கள் நைட்டு சவாசனம் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடலாங்க. நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்குங்க. யோக நித்ரா பண்ணிவிட்டு அப்படியே தூங்கலாம். இதுக்கான எல்லா வீடியோஸ் எல்லாம் இருக்குது. இந்த படத்தில் கதை சொல்கிறேங்க இல்லைங்க, ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பத்தி குச்சிங்கிற படத்தில் ஒரு ஹீரோ இருப்பார். ஓடி போய் என்ன தெரியுமா பண்ணுவான், பொந்துக்குள்ளே ஓடி போய் ஒரு ரோட்டு கடையில் நின்று பிரியாணி வாங்கி நல்லா சாப்பிடுவாங்க. கிளைமேக்ஸுங்க இது. தேர்ட் டைம் மிஸ் ஆகிடுவாருங்க. ஓடி போய் ஒரு ஸ்கூலில் அந்த பார் இருக்கும் இல்லையா, கம்பி, அதில் போய் எக்ஸசைஸ் பண்ணுவாருங்க. யாருக்கெல்லாம் தூங்கும்போது கனவு வருதோ அது கெட்ட தூக்கம். கனவே இல்லாமல் தூங்கினால் நல்ல தூக்கம். ஆனால் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, கனவு வந்தால் நல்ல தூக்கம்னு கிறுக்கணும் எழுதி வச்சிருப்பானுங்க. தப்புங்க. ராமன் போட்டிருப்பானுங்க, RAM, நான் RAM. இதெல்லாம் தூக்கத்துக்கு அவனுக்கு வச்ச பேர். அதெல்லாம் நம்ம ஏமாறாதீங்க. நிம்மதியான தூக்கத்தில் கனவு வராதுங்க. கனவு வந்தாவே நீங்கள் நிம்மதியாக தூங்கலைன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, கனவுல ஒரு புலி துரத்துது. யோசிச்சு பாருங்க, கனவுல புலி துரத்துதுங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் கனவு திடீர்னு கலைஞ்சு எந்திரிச்சிங்கன்னா அந்த ஹார்ட் பீட் இருக்குங்க. உண்மையாக ஒரு புலி துரத்துனா உடம்பு என்ன ரியாக்ஷன் நடக்குமோ அது ரியாக்ஷன் நடந்துருங்க. நலகணு வந்தால் உடம்பு நல்ல ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் அது தூக்கம் இல்லை. புரிஞ்சுக்குங்க. டீப் ஸ்லீப் இருக்கிற ஒருத்தங்களுக்கு கனவு வராது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கனவு வந்தால் நீங்கள் ஒழுங்காக நிம்மதியாக தூங்கலைன்னு புரிஞ்சுக்குங்க. கனவுன்னு என்ன தெரியுமா, அடுக்கி வைக்கப்படாத புத்தி, அடுக்கி வைக்கப்படாத மனசு தூக்கத்தில் போய் டிஸ்டர்ப் பண்ணுது. புத்தியும் மனசும் பகல நல்லா அடுக்கி வச்சுட்டா இது போய் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம தூங்கிட்டு இருக்கோம், இது அடுக்கி வைக்கலையா, அது போய் உடல நடுவில் போய் அதுவாக ஒரு கற்பனை பண்ணி என்னமோ பண்ணிட்டு இருக்கு. கனவு வந்தாவே புத்தி வேலை செய்தா இல்லைங்களா, மனசு வேலை செய்தா இல்லைங்களா, உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கமா இல்லைங்களா, அப்போ தூங்கலைங்க. அதாங்க, இன்னிலேருந்து உட்காந்து தூங்குங்க, கனவெல்லாம் வராதுங்க. இன்னிலேருந்து இது மஸ்ட்டுங்க. இரவு தூங்குவதுக்கு முன்னால் உட்கார்ந்து அப்புறம் தான் தூங்கணும். தூங்குவதுக்கு முன்னால் நீங்கள் சவாசனம், யோக நித்ரா, சவாசனம் இருக்கு இல்லைங்களா, படுத்துட்டு கை விரல்கள் கால் விரல்கள் அமைதியாக சொன்னீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். நல்ல ஐடியாங்க. தூங்குறதுக்கு முன்னால் நைட்டு வழக்கமாக நீங்கள் சவாசனம் பண்ணும்போது சவாசனம் முடிச்சிருவாங்க. கால்களை தளரவாக்குங்கள், மூக்குகளை சொல்லிட்டு வருவாங்க. சொல்லிட்டு அப்போதான் நம்ம தூக்க போவோம். மெதுவாக எந்திரிச்சு அமருங்கள் மாட்டோம். அவக்கா கடுப்பா இருக்கு, இப்போதான் நம்ம தூங்கவே போகணும். அப்போ அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிப்போம். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு. ஸோ புரிஞ்சுக்குங்க. அப்போ நீங்கள் நைட்டு சவாசனம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடலாங்க. நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்குங்க. யோக நித்ரா பண்ணிட்டு அப்படியே தூங்கலாம். இதுக்கான எல்லா வீடியோஸ் எல்லாம் இருக்குது. இவ்வளோதாங்க. புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா தூக்கம் மருந்தாக மாறும். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனது குருநாதர் சொல்லுவாருங்க, என்னோட குருநாதர் ஒரு ஐடியா சொல்லுவார். இஃப் யூ கான்ட் டூ எனிதிங் வித் யுவர் லைஃப், வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியலன்னா டேக் அ பில், கோ டு பெட் அப்படின்னு பாருங்க. இஃப் யூ கான்ட் டூ எனிதிங் வித் யுவர் லைஃப், டேக் அ பில்லோ, கோ டு பெட். இருங்க, டேக் அ பில்லோ, கோ டு பெட். இதான் ஃபார்முலா. எதுவுமே முடியலையா, தலைகாலி ஏடு போய் தூங்கு, உங்கள் வாழ்க்கையை மாறின்னு சொல்லுவாருங்க. உண்மையிலேங்க. பத்தி குச்சின்னு ஒரு படம். இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பத்தி குச்சின்னு ஒரு படம். இந்த படத்தில் கதை சொல்கிறேங்க இல்லைங்க, ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பத்தி குச்சிங்கிற படத்தில் ஒரு ஹீரோ இருப்பார். அவர் சமுதாயத்தில் நடக்கிற கெட்டதையெல்லாம் கண்டுபிடிப்பாருன்னா இருக்க பண்ணணும். அவர் ஆட்டோ டிரைவருங்க. அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பார். அப்போ கண்ணு முன்னால் கெட்ட விஷயம்லாம் பார்ப்பார். பார்த்துட்டு யாரையும் கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிடுவாங்க. தடுக்க ட்ரை பண்ணுவாருங்க. அப்போ அந்த கொலை பண்ணுற நினச்சாங்க இல்லையா, பெரிய பெரிய முதலாளிகள், காவல்துறை, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க,
இவனை கொன்றணும் முடிவு பண்ணிடுவாங்க. ஒரு ஆட்டோ டிரைவரை கொல்றதுக்காக பைக்கில் ட்ரிபிள்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க. பிளான் என்ன தெரியுமா? மலை மேலே கொண்டு போய் கொண்டு புதைச்சிடணும். அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் வரணும். ஒருத்தர் அப்ரூவர், எவனோ ஒருத்தனை உனக்கு காசு கொடுத்து நீ தான் கொலை பண்ணேன்னு சொல்லி சரண்டர் ஆகணும். இப்படி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ பைக்கில் கொண்டு போவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க, அவனை அடின்னு அடித்து கூப்பிட்டு போவாங்க. அப்படி தளர்ந்துருப்பாங்க. அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்களா? உலகத்திலே இல்லாத கிளைமேக்ஸ். பைக்கில் கதாநாயகனை 3 ரவுடிங்க அடித்து கூப்பிட்டு போகிறாங்க, மலை மேலே கொண்டு கொலை பண்ணி புதைக்கிறதுக்குங்க. மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த ஹீரோவோட காட்டுவேன் நமக்கு, நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறேன், இவங்க எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரில, நடித்து கொலை பண்ண போகிறாங்க, நம்ம காப்பாற்றிக்கணும், என்ன செய்யணும், அது மைண்ட் வாய்ஸுங்க. இப்படி போக போக ஒரு போலீஸ் டிராஃபிக் போலீஸ் நிற்பாங்க, அதை நிறுத்துவாங்க. நிறுத்தினா இறங்கணுமா? இறங்கணுன்னு குடுக்குன்னு ஓடிடுவாங்க. ஹீரோ ஓடி போய் என்ன தெரியுமா பண்ணுவான்? பொந்துக்குள்ளே ஓடி போய் ஒரு ரோட்டு கடையில் நின்று பிரியாணி வாங்கி நல்லா சாப்பிடுவாங்க. கிளைமேக்ஸுங்க இது. இப்போ என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நல்லா சாப்பிடணும். தத்துவங்க அதில். சாப்பிடும்போது பிடிச்சிருவாங்கங்க, பிடிச்சிட்டு திட்டுவானுங்க, டே இதுக்கான ஓடி வந்த பைத்தியக்காரன்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அமைதியாக இருப்பான். சாப்பிட்டாச்சு அடுத்து என்ன பண்ணலாம்? உண்மையிலங்க ரொம்ப பிடிச்ச படங்க. உடனே நாங்கள் இன்னொரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் சாப்பிட்ற ட்ரை பண்ணுவாங்க. கூட வந்தவங்களாம் சாப்பிட்றதுக்காக நிறுத்துவாங்க ஒரு புரோட்டா கடையில். இறங்கி என்ன பண்ணுவான், அந்த புரோட்டா கடையில் ஒரு ரூம் இருக்குமா, உள்ளே போய் கதவை சாத்திக்குவாங்க. தட்டி பார்த்து சுற்றி வந்து பார்த்துட்டு அந்த பக்கம்லாம் கதவு இல்லை, இவன் தப்பிச்சே போக முடியாது, சரிடா நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு இவனை கூப்பிடலான்னு சாப்பிடுவாங்க பொறுமையாக. இவன் என்ன தெரியும் பண்ணுவான், உள்ளே தூங்கிடுவாங்க. தூங்கினா சக்தி அதிகமாகும். அருமையான படம். இது வரைக்கும் எந்த படத்துலையுமே இந்த கிளைமேக்ஸ் கிடையாதுங்க. கதவை உடைக்கும் போது தூங்கிட்டு எந்திரிச்சு நிற்பான். டேய் அறிவு இருக்காடா அவனுக்குன்னு கூட்டிகிட்டு போவாங்க. தேர்ட் டைம் மிஸ் ஆயிடுவாருங்க. ஓடி போய் ஒரு ஸ்கூலில் அந்த பார் இருக்கும் இல்லையா, கம்பி, அதில் போய் எக்ஸசைஸ் பண்ணுவாருங்க. மறுபடியும் பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க. அப்போ மலை மேலே போகும்போது அப்படியே இருக்கிற அப்போ தான் அப்படி எந்திரிப்பார். எழுந்திரிச்சு 4 பேர் தடிச்சு தப்பிச்சு வந்துடுவார். இது நல்ல கிளைமேக்ஸ். நல்லா சாப்பிட்டாரு, தூங்கினாரு, எக்ஸசைஸ் பண்ணாரு, 4 பேர்த்த அடிச்சாரு. ஆனால் நம்பாளுக்கு அப்படி இல்லை. புல்லட் வந்து அப்படியே வாயிலுக்கு போவாருங்க. ட்ரெயின் அப்படியே நிறுத்துவாங்க. இவன் இத்தினோன்னு இருப்பான், 15 பேர்த்த அடிப்பான். ஹீரோ இவர் தாங்க ஹீரோ. அருமையான தத்துவங்க. அப்போ நமக்கு நோய் வந்தால் முதல்ல நல்லா சாப்பிடணுங்க, நல்லா தூங்கணுங்க, எக்ஸசைஸ் பண்ணால் குணமாயிருங்க. இவ்வளோதாங்க விஷயம். தூக்கத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, உங்களுக்கு எதுவுமே புரியலையா, தூங்கிருங்கிறங்க. உங்களுக்கு நோய் குணமாகணுமா, இப்போ எப்போ டைமில் தூங்கிருங்க. பல பேர் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, படுத்தா தூக்கம் வரலைங்க, அதான் பிரச்சனை. அதான் சொல்லிட்டேன், படுக்க தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த படுத்து புரண்டு இருக்கும்போதே நோய் குணமாகுதுங்கிறங்க.